இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44வது அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த அதிகாரத்திற்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் பிடிவாதம் என்கிற தலைப்பை நாம் கொடுக்கலாம். முதல் வசனத்தில் எகிப்து தேசத்தில் குடியேறி மிக்தோலிலும் தக்பானேசிலும் நோப்பிலும் பத்ரோசீமையிலும் வாசமான எல்லா யூதரை குறித்து எரேமியாவுக்கு உண்டான வசனம் என்று சொல்லி இந்த அதிகாரம் தொடங்குகிறதை பார்க்கிறோம். இப்பொழுது யோகன்னானும் எரேமியா, பாருக், அவனோடு கூட அநேக ராஜஸ்திரீகள், புருஷர்கள், அநேக பிள்ளைகள் எல்லாம் வந்தாங்களா. அவர்கள் தக்பானேசில அவங்க குடியேறினாங்க. ஆனா இங்க மிக்தோல் இருக்குது, நோப்பில் இருக்குது, பத்ரோசீமை இருக்குது. இவைகளிலெல்லாம் எப்போ யூதர்கள் வந்து குடியேறினார்கள் என்று சொன்னால் அங்காங்கே அடிக்கடி நெருக்கடிகள் யூத தேசத்தில் வரும்பொழுது, யுத்தங்கள் வரும்பொழுது இவர்கள் அப்படியே பின்னால் ஓடி வந்து இந்த எகிப்தில் ஏதோ ஒரு பட்டணத்தை பிடித்து கொண்டு அங்கே அகதிகளைப் போல வாழ்கிறதற்கு அவர்கள் வந்து விடுகிறார்கள். ஆகவே தான் இத்தனை பட்டணத்திலும் அந்த யூத ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ எரேமியா வந்து ஒரு கன்வென்ஷன் நடத்துகிறார். என்ன, எல்லாரையும் அப்படியே கொஞ்சம் பார்க்கும் பொழுது எல்லா ஜனங்களும் அந்த விக்கிரக ஆராதனையை செய்து கொண்டிருக்கிறதை அவர் பார்க்கிறார். அந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருந்த மாத்திரத்தில் ஒரு ஊழியக்காரன் என்று சொன்னால் அநீதியை பார்க்கும் பொழுது, அநியாயத்தை பார்க்கும் பொழுது அதை விரட்டுகிறதற்கு முற்படுகிறவனாக காணப்படுவான். ஏனென்று சொன்னால் ஒரு ஊழியக்காரனும் தனக்குள்ளாக வைத்து வாழுகிற ஆண்டவருடைய சுபாவம் என்ன? அவர் அநீதியை வெறுக்கிறவர், அநியாயத்தை வெறுக்கிறவர், நீதி நியாயத்தை செய்கிறவராய் இருக்கிறபடினால அவன் ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய வாஞ்சையும் அநீதி எங்கெல்லாம் இழைக்கப்படுகிறதோ, அநியாயம் எங்கெல்லாம் இழைக்கப்படுகிறதோ அதற்கு விரோதமாக குரல் கொடுக்கிறவனாக காணப்படுவான். ஆகவே இங்கே ஆண்டவரை உள்ளே வைத்துக்கொண்டு ஊழியத்தை செய்கிற எரேமியா இங்கே அந்த ஸ்பாவத்தை உடையவனாக எல்லா ஜனங்களையும் கூட்டி அவர்களுக்கு ஒரு காரியத்தை அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவன் அங்கே பேசுகிறான் அவர்களோடு கூட. இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்ட பிரசங்கம்தான், வார்த்தைகள் தான் எரேமியாவினுடைய கடைசி வார்த்தைகளாக இந்த எரேமியா புத்தகத்தில் அது அடங்கி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அவர் சொல்லுகிறார், எருசலேம்ல யூதேயாவிலெல்லாம் வரை பண்ணின தீங்கை நீங்க கண்டீங்களே, அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்ட ஆராதனை செய்ய போய் ஆண்டவரை கோபம் மூட்டினீர்களே, இந்த நாட்கள்ல பட்டணங்கள் எல்லாம் பாழாய் கிடக்குத, இந்த பாவம் செய்ய வேண்டாம் என்று தீர்க்கதரிசிகளாகிய ஊழியக்காரரை கொண்டு ஆண்டவர் எத்தனையோ முறை எச்சரிப்பு கொடுத்தார, நீங்க என்னுடைய சொல்ல கேட்கல, பொல்லாப்பை விட்டு திரும்புகிறதற்கு செவி சாய்க்கவில்லை, இதனால் என் கோபம் பற்றி எரிந்தது, இந்நாளில் பாலும் வனாந்திரமுமாய் போயிற்று என்று சொல்லி தொடர்ந்து 1ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரையிலும் பேசுகிறார். நீங்கள் வேறற்று போகாதபடிக்கு, அதாவது புருஷர், ஸ்திரீகள், பிள்ளைகள், பால் குடிக்கிற குழந்தைகள் எல்லாமே சாபமும் நிந்தையுமாய் மாறிவிடாதபடிக்கு நீங்கள் அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டுவானேன் என்று சொல்லி எரேமியா எச்சரிக்கிறார். நீங்கள் யூதா தேசத்திலும் எருசலேம் வீதிகளிலும் செய்த பொல்லாப்பை மறந்து போனீர்களா என்று சொல்லி இந்நாள் மட்டும் மனம் நொறுங்குண்டதும் இல்லை, அவர்கள் பயப்படுகிறதும் இல்லை, என் வேதத்தின்படி என் கட்டளைகளின்படி நடக்கிறதும் இல்லை என்று சொல்லி தேவன் அங்கலாய்க்கிறார் என்கிற காரியத்தை அந்த ஜனங்களுக்கு எரேமியா பிரசங்கிக்கிறதை பார்க்கிறோம். சுருக்கமா சொல்ல போனோம்னா, யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரையிலும் சொல்லப்பட்ட ஆண்டவருடைய வார்த்தையினுடைய அந்த உட்கருத்தை குறித்து தான் பேசுகிறார். அங்கே என்ன சொல்லி இருக்குது? என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறதற்கு ஒப்பான ஒரு சுரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் வேண்டாம், சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமங்களை பிள்ளைகளிடத்துல 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும்
விசாரிக்கிறவராயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன் என்கிற உட்கருத்தை அங்கே இந்த பிரசங்கத்திலே ஜனங்கள் கூடியிருக்கிற ஜனங்களின் மத்தியிலே அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். இந்நாள் மட்டும் மனம் நொறுங்குண்டதும் இல்லையே, நீங்க பயப்படுகிறதும் இல்லையே, வேதத்தின்படி நடக்கவும் இல்லையே, கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவும் இல்லையேன்னு சொல்லி அது நிமித்தமாக உங்களுக்கு வருகிற தண்டனை என்று அவர் பேசுகிறார். உங்களுக்கு தீங்குண்டாகவும் 11ஆம் வசனத்துல யூதா அனைத்தையும் சங்கரிக்கத்தக்கதாகவும் என் முகத்தை உங்களுக்கு விரோதமாக திருப்பி 12ஆம் வசனத்துல சொல்லுகிறார், உன்னை வாரிக்கொள்ளுவேன் உங்களை என்று சொல்லுகிறார். 13ஆம் வசனத்துல பட்டயத்துக்கு இரையாகி பஞ்சத்தாலும் நிர்மூலமாவார்கள் என்று சொல்லுகிறார். பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் செத்து சாபமும் பாழும் பழிப்பும் நிந்தையும் ஆவார்கள். பட்டயம் பஞ்சம் கொள்ளை நோயினால் தண்டிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் தண்டனைகளை குறித்து அங்கே பேசிட்டு அவர் சொல்கிறார், இப்பவும் நம்ம கூட்டம் நடத்தும் போது கொஞ்ச ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்களே, அதே போல கொஞ்ச பேர் மாத்திரம் தப்புவார்கள், மீதி அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. ஆனா திரும்பி போய்விடலாம் என்று நினைக்கிறவர்கள் அவர்கள் தப்பி போக மாட்டார்கள் என்று சொல்லி அங்கே தீர்க்க தரிசனம் உரைக்கிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த காரியங்களுக்கு அந்த ஜனங்கள் என்ன பதில் சொல்லுகிறார்கள்? 15ஆம் வசனத்துல அவர்கள் பேசுகிறார்கள், அங்கே கூடி வந்திருந்த அந்த அநேகர் அங்கே ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். 15ஆம் வசனத்துல தங்கள் ஸ்திரீகள் அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டினதாக அறிந்திருந்த எல்லா புருஷரும் பெரிய கூட்டமாய் நின்றிருந்த எல்லா ஸ்திரீகளும் எகிப்து தேசத்தில் பத்ரோசிலே குடியிருந்த சகல ஜனங்களும் எரேமியாவுக்கு பிரதியுத்தரமாக அந்த மிகப்பெரிய கூட்டத்தில் பிரசங்கம் முடிந்த உடனே அங்கே ஆண்டவருடைய எச்சரிப்பை சொல்லி தண்டனையையும் கூறி முடித்த உடனே அங்கே அவர்கள் எல்லாரும் வந்து அவரிடத்துல பேசுகிறார்கள், நீ கர்த்தருடைய நாமத்துல நீர் சொன்ன இந்த வார்த்தையின்படியே நாங்கள் உமக்கு செவி கொடுக்க மாட்டோங்கிறாங்க. எங்க வாயிலிருந்து புறப்பட்ட எல்லா வார்த்தையின்படியையும் நாங்கள் செய்து வானராக்கனைக்கு தூபம் காட்டி அவளுக்கு பான பலிகளை வார்ப்போம். நாங்கள் எங்கள் பிதாக்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் யூதா பட்டணங்களிலும் எருசலேம் வீதிகளிலும் செய்தது போலவே செய்வோம். அப்பொழுது நாங்கள் அப்பத்தினால் திருப்தியாகி ஒரு பொல்லாப்பையும் காணாமல் வாழ்ந்திருந்தோம். நாங்கள் வானராக்கினைக்கு தூபம் காட்டாமலும் அவளுக்கு பான பலிகளை வார்க்காமலும் போனது முதற்கொண்டு எல்லாம் எங்களுக்கு குறைவுபட்டது. பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் அழிந்து போனோம் என்று அவர்கள் பேசுகிறதை பார்க்கிறோம். அஸ்ட்ராட்டே என்று சொல்லக்கூடிய ஒரு சூரிய கடவுளை வழிபடும்படியாக மனாசே நாட்களில் மனாசே ஜனங்களை ஊக்குவிக்கிறான். அது ஒரு செழுமையினுடைய தேவதை. அதை பிள்ளை பேரையும் இல்லாதவர்கள் பெற்றுக்கொள்ளும் வண்ணமாகவும் ஆண்கள் பெண்கள் வேறுபாடின்றி அதை ஆராதிக்கக்கூடியவர்களாகவும் அதற்கு சிறு குழந்தைகள் அங்கே விறகுகளை பறக்கி கொண்டு வரும் பொழுது ஸ்திரீகள் வீட்டிலே உட்கார்ந்து அவர்கள் மாவை பிசைவதும் அங்கே ஆண்கள் அடுப்படியிலே உட்கார்ந்து அடுப்பு ஊதி பணியாரங்களை சுடுவதும் அந்த பணியாரங்களை கொண்டு போய் வானராக்கினை வானத்தின் ராணி அல்லது சூரிய கடவுள் அல்லது அஸ்ட்ராட் என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வத்தை வழிபடுகிற வழக்கத்திலிருந்து நாங்கள் மாற மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் எச்சரிப்பாக எரேமியாவுக்கு பதில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை எரிச்சல் மூட்டி என்னை பகைக்கிறவங்களா மாறினீங்கன்னா நான் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் விசாரிப்பேன்னு சொல்லி அவர்களுக்கு கட்டளைகளை நியாயப்பிரமாணத்தை எழுதி கொடுத்திருந்தாலும் கூட அவ்வளவு துணிகரமாக பேசுகிறாங்க. நாங்கள் வானராக்கினைக்கு நாங்கள் எப்போல்லாம் தூபம் காட்டாமல் போனோமோ, எப்போல்லாம் பான பலிகளை வார்க்காமல் போனோமோ அப்போல்லாம் இங்கே நாங்கள் குறைவுபட்டுட்டோம். ஆனால் அதை நாங்கள் செய்தோம்னா நாங்கள் குறைவுபட மாட்டோம் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். பாவம் செய்கிறதுனால தான் உங்களுக்கு இப்படிப்பட்ட அழிவு, நிந்தை, பாழாகுதல், தண்டனை, குடியேற்றுவிக்குதல், இல்லாமல் குடிபெயர்தல் இவைகள் எல்லாம் நடந்திருக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனால் மனுஷன் தன்னுடைய குருவி மூளையை வச்சுட்டு அவன் சொல்றான், நாங்கள் இவைகளை வழிபடுகிறோம், இவைகளை நாங்கள் செய்யாமல் விட்டாதான் எங்களுக்கு தரித்திரம் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இன்றைக்கும் பாவத்துக்கு விரோதமாக போராடக்கூடியவராக இருக்கிறார்.
பாவத்தோடு கூட ஜனங்கள் வாழ்ந்தா அவரால் நிச்சயமாக ஆசீர்வதிக்க முடியாது. பூமியில இயேசு கிறிஸ்து ஊழியத்தை செய்யும் பொழுது மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் அருமையான ஒரு பிரசங்கத்தை செய்கிறார். 13 16 வரையும் பார்த்தோம் என்று சொன்னால், நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் உப்பாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நீங்க தான் இருண்டு கிடக்கிற அநேக மக்களுடைய வாழ்க்கையில நீங்க விளக்கேற்ற வந்தவர்கள். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொல்லி ஆண்டவர் ஒவ்வொருவரையும் வெளிச்சமாக வாழும்படியாக, உப்பாக வாழும்படியாக அழைக்கிறார். மனுஷர்கள் நீங்க உப்பா வெளிச்சமா வாழ்ந்தீங்கன்னா உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. இதுதான் ஒவ்வொரு மனுஷனை குறித்தும் தேவ திட்டம். அவர்கள் இந்த பூமிக்கு உப்பா வாழணும், இந்த உலகத்துக்கு வெளிச்சமா மாறணும், அவங்களுடைய நற்கிரியைகளை இந்த உலகம் பார்க்கணும். ஆண்டவரை வழிபடுகிறவர்கள் எத்தனை நற்கிரியைகளை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று பரலோகத்தின் பிதாவை மகிமைப்படுத்தணும். உங்கள் வெளிச்சம் அப்படி மற்றவர்கள் முன்பாக பிரகாசிக்கணும்னு சொல்லித்தான் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை ஏற்படுத்தி இருந்தார். ஆனால் அவர்களோ எரேமியாவின் வார்த்தைக்கு விரோதமாக பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொன்ன அவனிடத்தில் நாங்கள் பிடிவாதமாக இந்த பாவத்தை விட முடியாது என்று சொல்லி பாவத்தை அத்தனையாய் பிடித்து கொண்டு நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். அதற்கு பின்பாக எரேமியாவுக்கு கோபம் வந்து திரும்ப ஆண்டவருடைய வார்த்தைகளை 20ஆம் வசனத்திலிருந்து அவர் பேசுகிறார். அவர் சொல்லுகிற காரியங்களை பாருங்கள். சகல ஜனங்களாகிய ஸ்திரீ புருஷர்களையும் மற்ற யாவரையும் நோக்கி அவர் சொல்றாரு, யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் நீங்கள் உங்கள் பிதாக்களும் உங்கள் ராஜாக்களும் உங்கள் பிரபுக்களும் தேசத்தின் ஜனங்களும் காட்டின தூபங்களை அல்லவோ கர்த்தர் நினைத்து தம்முடைய மனதில் வைத்து கொண்டார். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டோன்னா கடலின் ஆழத்தில் போடுகிற ஒரு ஆண்டவர், மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் விலக்கி விடுகிற ஒரு ஆண்டவர், கார்மேகத்தை போல அகற்றி விடுகிற ஒரு ஆண்டவர், முதுகுக்கு பின்பாக எரிந்து விடக்கூடிய ஒரு ஆண்டவர் இங்கே உங்களுடைய இந்த விக்கிரக ஆராதனைய, இந்த பணியாரங்களை சுட்டு நீங்க படைக்கிற காரியங்களையும் பான பலிகளையும் அவர் தன்னுடைய மனதில் வைத்திருக்கிறார். உங்களுடைய கிரியைகளின் பொல்லாப்புகள், நீங்க செய்கிற அருவருப்புகள், இவைகளெல்லாம் அவரால் பொறுத்திருக்க கூடாதபடியினாலதான் குடியேற்ற அந்தர வெளியும் பாலும் சாபமுள்ள ஒரு இடமாக இது மாறிற்று என்று சொல்லி அங்கே எரேமியா பேசுகிறார். நீங்க எகிப்து தேசத்துல யுத்தம் இல்லை, இங்க சரியான வேலைக்கு சாப்பாடு எப்படியாவது கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து நீங்க இங்க குடியிருக்கிறீங்கல்ல, நான் உங்கள் மேல நன்மைக்கல்ல தீமையாகவே நான் ஜாக்கிரதையாக இருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு கண்டிப்பான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 26ஆம் வசனத்துல, இதோ கர்த்தராகிய ஆண்டவருடைய ஜீவனான என்று எகிப்து தேசமெங்கும் ஒரு யூதா மனுஷன் வாயிலும் இனி என் நாமம் வழங்கப்படுவதில்லை என்று நான் என் மகத்தான நாமத்தை கொண்டு ஆணையிடுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? இந்த எகிப்தில் வாழுகிற எந்த யூத ஜனங்களும் என்னுடைய நாமத்தை நீங்க உச்சரிக்க கூடாது என்று சொல்லி ஒரு கடுமையான கட்டளையை கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஒரு தகப்பன் ஒரு பிள்ளை அக்கிரமம் செஞ்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா, இனிமே என்னுடைய பிள்ளைன்னு நீ சொல்லாத, உங்க அப்பா யாருன்னு கேட்டானா என் பேரை சொல்லாத என்கிறது போல மிகவும் கோபம் கொண்டவராக, ஜீவனான என்பது சத்தியம், நீ என் பேர்ல ஆணையிடாதபடி, என் பேரை குறித்து சொல்லாதபடி, என்னுடைய ஜனம்னு சொல்லாதபடி நீ உச்சரிக்கவே கூடாது என்று சொல்லி கண்டிப்பான ஒரு கட்டளையை கொடுத்துட்டு கடைசியா சொல்றாரு, இங்க அழிவு வருகிறதற்கான காரணம் என்ன, அதுக்கு அடையாளம் என்ன? நான் யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவை அவனுடைய சத்ருவும் அவன் பிராணனை வாங்க தேடினவனுமாகிய நேபுகாத்நேச்சார் என்னும் பாபிலோன் ராஜாவின் கையில ஒப்பு கொடுத்தது போல நான் பார்வோன் ஒப்பிரா என்னும் எகிப்தின் ராஜாவையும் அவனுடைய சத்துருக்களின் கையிலும் அவன் பிராணனை வாங்க தேடுகிறவர்களின் கையிலும் நான் ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்படியே அங்கே அந்த ராஜா ஓப்ரா என்று சொல்லி அழைக்கப்பட்டவன், அவன் கிமு 589 இருந்து 570 வரையிலும் அரசாண்டான். 570 அமோசிஸ் என்கிற ஒருவனால அவன் வெட்டப்பட்டு அவனுடைய அரண்மனையிலேயே அவன் கொலை செய்யப்பட்டான். இன்றைக்கு எரேமியாவினுடைய வாழ்க்கையில ஊழியத்தில் ஆத்துமாக்களே இல்லாவிட்டாலும் அவர் உண்மையாய் ஆண்டவருடைய ஊழியத்தை அவர் நிறைவேற்றி விட்டதை நாம் பார்க்கிறோம்.
இன்றைக்கு நம்முடைய அழைப்பில் பிடிவாதமாக நாம் இருந்து கொண்டு பாவத்திலிருந்து பிடிவாதமாக இராதபடி நம்ம பாவத்திலிருந்து விலகி ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து வாழ்கிறதற்கு நம்மை அர்ப்பணித்தோம் என்று சொன்னால் மகா இரக்கமுள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கும் இரக்கம் காட்டுகிற தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்யவே முடியும். பிடிவாதமாக இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்மை கேட்டுக்கு போகிற வாசல் அது வழி விசாலமாக இருக்கும். அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். சாத்தானுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்ட அந்த நரகத்தை அவர்கள் நிரப்பி விடுவார்கள். ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல் வழி அது நெருக்கமும் அது இடுக்கமுமாக தான் இருக்கும். அநேக இடிகள் விழதான் செய்யும். அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் ஜீவனை கண்டடைவார்கள், பரலோக வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளுவார்கள். அதற்கு வாஞ்சிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.